ஒரு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் சிவரஞ்சனி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எடப்பாடி பழனிசாமிக்கு தடுமாற்றம் ஏன் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. முறையாக விசாரிக்காமல் திசை திருப்பியவர்கள் யார் என சிபிசிஐடி கண்டுபிடிக்கும் என்றும் உறுதி. காவல்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. 10 ஆண்டு கால போதைப்பொருள் சாம்ராஜ்யம் சரிந்துள்ளதாகவும் பெருமிதம். காவலர்களுக்கான சீருடைப்படியாக ஆண்டுதோறும் 4500 ரூபாய் வழங்கப்படும். எரிபொருள் படி 370 ரூபாயிலிருந்து 515 உயர்வு. தனியார் நிறுவனங்களில் வேலை நேரத்தை 8 மணியிலிருந்து 12 மணி நேரமாக அதிகரிக்கும் மசோதா. திமுக கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்பு. வேங்கை வயல் குடிநீர் தொட்டி மற்றும் குழாயிலிருந்து சேகரிக்கப்பட்ட மலம் வேறு வேறு என ஆய்வில் தகவல். 2 ஆண்கள் ஒரு பெண்ணின் மலம் கலந்திருந்தது ஆய்வில் அம்பலம். வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரம் தொடர்பாக இருவருக்கு குரல் மாதிரி பரிசோதனை. வாட்ஸ்அப் குழுவில் இருந்த குரல் பதிவு தொடர்பாக சிபிசிஐடி விசாரணை தீவிரம். பவானி ஆற்றின் குறுக்கே கேரளா அணை கட்டுவதாக சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம். 2 மாநில அதிகாரிகளும் ஆய்வு நடத்தி நடவடிக்கை என அமைச்சர் துரைமுருகன் உறுதி. டெல்லியில் உள்ள மாவட்ட நீதிமன்றத்தில் துப்பாக்கிச் சூடு. பெண் ஒருவர் காயமடைந்து எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தகவல். முறைகேடாக பெறப்பட்ட 4 கோடி சமையல் எரிவாயு இணைப்புகள் ரத்து. குடிமைப்பணி நாள் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். துபாயிலிருந்து டெல்லி வந்த ஏர் இண்டியா விமானத்தின் விமானி அறையில் இருந்த பயணி தனது தோழியை உள்ளே அனுமதித்ததாக விமானியிடம் விசாரணை. ஆருத்ரா கோல்டு நிறுவன நிதி மோசடி வழக்கில் மேலும் ஒருவர் கைது. 200 பேரிடம் 600 கோடி ரூபாய் வசூலித்து கொடுத்தது அம்பலம். கோடநாடு வழக்கில் எடப்பாடி பழனிசாமியின் முன்னாள் பாதுகாவலரான டிஎஸ்பியிடம் விசாரணை நடந்தது குறித்து புதிய தகவல். குற்றம் சாட்டப்பட்டவரின் செல்போனில் டிஎஸ்பியின் எண் இருந்ததால் விசாரணை. ஓசூர் அருகே சரக்கு ரயிலின் 6 பெட்டிகள் தடம் புரண்டு விபத்து. பெங்களூரு, எர்ணாகுளம் உள்ளிட்ட 4 ரயில்கள் ரத்து.